நிறுவனம் ஒன்று சமநிலை அடைக்க எத்தனை வகையான சமநிலை அடையும்? 3 வகையான சமநிலை அடையும். சரியா? ஒன்று அசாதாரண லாபம் அல்லது பொருளியல் லாபம் அல்லது நேர்கணிய பொருளியல் லாபம். ஓவர் ப்ராஃபிட்டா இருக்கும். இரண்டாவது அடையும் சாதாரண லாபம் அல்லது பூஜ்ய சிக்கன லாபம். பூஜ்ய சிக்கன லாபம் என்றால் செலவும் சமனாக இருக்கும். வந்து சமனாக இருந்ததுன்னு சொன்னா அது சாதாரண லாபமா இருக்கும். அதை பார்க்க போறோம். சரியா? மூன்றாவது நட்டம் அல்லது எதிர்கணிய லாபம். அப்படின்னா வருமானத்தை விட என்ன கூடவா இருக்கும், செலவு வந்து கூடவா இருக்கும். அது பாருங்க விளக்குது. அசாதாரண லாபம், நேர்கணிய சிக்கன லாபம் அல்லது பொருளாதார லாபம், அப்நார்மல் ப்ராஃபிட். அப்படின்னு ஒரு நிறுவனத்தின் மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு குறைவாக காணும். இந்த குறியீட்டு அந்த பிழையா அடிபட்டிருக்க அந்த குறைவான்றதுக்கு அந்த ரெண்டு கோடுமை மட்டும் இல்லை, அதை வெட்டி விடும். மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு குறைவாக காணும். சரியா? ரெண்டாவது சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு குறைவாக காணப்படும். அதுல வந்து கோட வட்டி விடணும். சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு வந்து குறைவாக காணும். மூணாவது ஒரு நிறுவனம் தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான முயற்சியாண்மைக்குரிய குறைந்தபட்ச லாபத்தை விட அதிக லாபத்தை பெறுகிறது. அதாவது முயற்சியாளர் எதிர்பார்ப்பான் எனக்கு ஒரு 500 லாபம் தான் காண வேண்டும், அதை விட கூட கிடைக்கிறதிலே. உற்பத்தி காரணிகள் தமது அமைய செலவை விட கூடிய வருமானத்தை பெறுகிறது. உற்பத்தி காரணிகள் என்னென்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலத்துக்கு என்ன வாடகை, உழைப்புக்கு கூடி சம்பளம், மூலதனத்துக்கு வட்டி, முயற்சிக்கு லாபம். அதை விட கூட கிடைச்சா ஓவர் ப்ராஃபிட். உற்பத்தி செலவு ஒரு பகுதியாக உருவாகும் சாதாரண லாபத்திற்கு மேலதிகமாக முயற்சியாளர் உழைக்கப்படும் லாபம். உலகமைனதா திருப்பி அந்த 5 பாயிண்ட் அவருக்கு பாருங்க, சொல்ல லாபம் இருக்காது. சாதாரண லாபம் அல்லது பூஜ்ய சிக்கன லாபம் அல்லது பூஜ்ய பொருளாதார லாபம், நார்மல் ப்ராஃபிட். இதே மாதிரி தான் இங்க பொருளியலில் மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக இருந்தால் சாதாரண லாபம். டிஆர் சமன் டிசி, அதை அண்டர்லைன் பண்ணுவோம். டிஆர் சமன் டிசி. சரி, அடுத்தது ஒரு நிறுவனம் இதிரண்டு அடிபட்டிருக்கிறது 1-2 மாதம். இதிரண்டு இருக்குது 1-2 மாதம். இதிரண்டு அடிபட்டிருக்கிறது 1-2 மாதம். ஒரு நிறுவனம் தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான முயற்சியாண்மைக்குரிய ஆக குறைந்த வருமானத்தை பெறும் நிலையிலே குறிக்கும். குறைஞ்சபட்சம் எந்த எதிர்பார்க்கிறோனோ அது கிடைக்கும். உற்பத்தி காரணிகள் தமது அமைய செலவுக்கு சமமான வருமானத்தை பெறும் நிலையிலே குறிக்கும். அந்த அமைய செலவுக்கு சமமாக பெறும் வருமானம் எவ்வளவு இழப்போ அதுக்குரிய வருமானம் கிடைக்கும். இது ஒரு நேரில் செலவா, சாதாரண லாபம் ஒரு நேரில் செலவாக. அடுத்த மகன் நட்டம், எதிர்கணிய பொருளாதார லாபம், பொருளாதார நட்டம். ஒரு நிறுவனத்தின் மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு கூடுதலாக காணப்படும் நிலை
நட்ட நிலையாக இருக்கும். அந்த குறியீட்டுல அந்த கீழே ஒரு கோடு இருக்காத வட்டி டிஆரை விட டிஎஸ்சி பெருசாக. சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு கூடுதலாக காணப்படும். ஏஆரை விட ஏசி பெருசு கீழே அது போட வட்டி. ஒரு நிறுவனம் தொடர்ந்து இயங்குவதற்குரிய முயற்சியாண்மைக்கான குறைந்தபட்ச லாபத்தை கூட பெற முடியாத நிலையை மண்டலை குறைந்தபட்ச லாபத்தை கூட பெற முடியாது. மண்டலை குறைந்தபட்ச லாபத்தை கூட பெற முடியாது. உற்பத்தி காரணிகள் தமது அமைய செலவை விட குறைந்த வருமானத்தை பெறும் நிலையில் இது நோட் பாடமாகும். ஓகேயா? பாருங்க மகள், உங்களுக்கு ஒரு கீழே ஒரு கேள்வி ஒன்று வந்து இருக்குது. அந்த கேள்விக்கு விடைய ட்ரை பண்ணுங்க. ஒரு படத்தோட வந்து இருக்குது. அந்த படத்தை வச்சு கொண்டு இப்ப டிவியை பாருங்க. இந்த 200ன்றது இது வெற்ற இடமா? இந்த செலவு போட வெட்டுதில்ல, இந்த வையச்சில அதான் 200. ஒரு ட்ரை கொடுங்க பாப்போம். போட்டு துணையில் இருந்தாலும் செய்தா ஆன்சரா அனுப்புவோம். செக் பண்ணி பார்ப்போம் சரியாண்டு. சரி, நான் இத சிம்பிளா செஞ்சுதான் பாரு. என்னண்டா கிராஃப்ல பாருங்க, உங்களோட வரைவுல டிஆர் கோடு வந்து இப்படி போகுது. இது வந்து டிஆர். டிசி கோடு இப்படித்தானே போகுது பாருங்க. இதுல பாருங்க, முதலாவது வெளியிட உலக காட்டுது உற்பத்தி 20. அப்ப 20ல 20ல வருமானம் எவ்வளவு காட்டுதுன்னு பாருங்க, 500 காட்டுது. அப்ப இதுல 20 வருமானம் வந்து 500 காட்டுது. சரிதானே? வருமானம் எப்படி காண்றது? இங்க கியூவோட பெருப்போம். கியூ எவ்வளவு? 20. வருமானம் எவ்வளவு? 500 இருந்தா பி எவ்வளவா இருக்கு? 20
பிடிக்காத ஒன்று அப்ப 50 இருக்கு. விளங்கினதா? விலை எவ்வளவு? 50. கேட்ட கேள்வி என்னும் 500 நிறைவேற்றுவோம். சரியா? அப்ப கேள்வி என்ன? அழகு விலை ஆகும். என்ன விலை? 50 ரூபாய். இது முதலாம் கேள்விக்கான விடை. விளங்கினதா? சரி. சமநிலை வெளியீட்டு மட்டத்தில் நிறுவனத்தின் மொத்த வருவாய் மொத்த செலவுகளானு கேட்டிருக்கு. சமநிலை வெளியீடு என்றாதான் இந்த இடம் எவ்வளவு? 30. அந்த வண்டி பெருத்த இடம் தான் எப்பவுமே சமநிலை வெளியீடா இருக்கு. இந்த இடம் தான் சமநிலை வெளியீடா இருக்கு. சரியா? அப்ப 30 வெளியீடு 30. அப்ப வருமானம் காணணும்டா பிய கியூ அளவு இருக்கும். கியூ எவ்வளவு? 30. பி எவ்வளவு? 50. இதுல வராது. ஆறுன்றதன் காண சொல்லி கேட்டிருக்கு. வருமானம் விலை 50. நீங்க ஏற்கனவே கண்டுட்டீங்களே விலை மாறாதான் எப்ப வினரை போட்டியில. தொகை எவ்வளவு? 30. அப்ப வருமானம் எவ்வளவு இருக்கும்? 1500 ரூபாய் வருமா? சொன்னது சரியா? கொஞ்சம் கேள்வியவர் ஃபுல்லா பாப்போம். நிறைவோட்டி தொழில் உள்ள நிறுவனம் ஒன்றில் குறுங்காலத்தில் நடத்தி விவரிக்கக்கூடிய வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. சமநிலை வெளியீடு 30 அலகுகள் எனவும் சமநிலையில் நிறுவனம் 90 பொருளியல் லாபமாகவும் உழைக்கும். சரிதானே? முதலாம் கேள்வி விலை என்னன்னு கண்டாச்சு. விலை எல்லாரும் மாறாத விலை 50 ரூபாய். ஓகேயா? ரெண்டாவது கேள்வி சமநிலை விலையில மொத்த வருமானம் மொத்த செலவுகளான்னு கேட்டிருக்குது. இப்ப நீங்க மொத்த வருமானம் கண்டிப்பா 1500. பொருளியல் அதுல இன்னொரு வசனம் தந்துட்டு பாருங்க. நிறுவனம் பொருளியல் லாபம் 90 உழைக்கும். அப்படித்தானே? பொருளியல் லாபத்துக்கு சமன்பாடு என்ன? டிஆர்ல இருந்து டிசியை கழிக்கும். பொருளியல் லாபம் எவ்வளவு? 90. மொத்த வருமானம் எவ்வளவு? 1500 இருந்தால் மொத்த செலவு எவ்வளவு இருந்திருக்கும்? 1410 இருந்திருக்கும். இப்பதானே கழிச்சா 90 பேரும். அப்ப 1410 உங்களுக்கு மொத்த செலவாக இருந்திருக்கு. விளங்கினதா? சரி. மூன்றாம் கேள்வி மொத்த மாறும் செலவுகளானு கேட்டிருக்காங்க. சரியா? இது ரெண்டாம் கேள்வி. மூன்றாம் கேள்வி மொத்த செலவுக்கு என்னென்ன இருக்கும்? மொத்த நிலையான செலவு, மொத்த மாறும் செலவு. மொத்த செலவு எவ்வளவு? 1410. நிலையான செலவு இங்க தந்துட்டு பாருங்க. உற்பத்தி நடக்காம இருக்கிறதுல ஒரு செலவு ஒன்று இருக்கு பாருங்க. 202. உற்பத்தி நடக்காமலே ஒரு செலவு இருக்குன்னா அது என்ன செலவு? நிலையான செலவு 200. 1410 இது எத்தனையா இருக்கு? 1200. ரெண்டையும் கூட்டினத்தான் இது வரும். சரி. கொஞ்சம் பொறுங்க. இதுல கெடுதான் இந்த பிள்ளை அனுப்பியிருக்க நாங்க செய்ததுல விலை இருப்பதில்லையா? கொஞ்சம் பொறுங்க. 25 660 அனுப்பி இருக்கிற நாங்க செய்தது பிள்ளையா? கொஞ்சம் பொறுங்க. செக் பண்ணி பார்ப்போம். பணத்தை பார்க்க கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. நீங்க கவனிக்கல போடுறது. ஆமாங்க. என்ன பிரச்சனைடா? பெருக்கிற விலை 20 ரூபாவில 500 இல்லை. 500 விலை 52 பேரா? 25. 20 50 கிடைக்கிற 1000 இல்லை வேறு. நல்ல வழியா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கடிவா 25 தான் வருவோம். கவனிக்கல நான் 25. அவங்க எல்லாமே அப்ப 25 தான் வருவோம். ஆனா கவனிக்க சரி. அப்படி என்று சொன்னா இது கூட இருக்கும். 25 தான். 25 30 பேருக்குங்க போகும். 25 30 பேருக்குங்க 750.
அப்படியே அவங்க 660 போட்டுருக்காங்க வருமானத்து ஆமா சொல்லிட்டு 660 போட்டுருக்காங்க பார்க்கணும் எப்படிலாம் இதை பார்க்கணும் டிசி தான் 650 சார், சாரி. சாரி விலங்கியல் டிசி தான் டிசி தான் 650 மாறி போட்டுட்டு. ரைட் சரி அப்ப இதை பெருக்கணும்னா 750 சரிதானே அப்ப டிஆர்ல இருந்து இபி இனி எக்கனாமிக் வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் காணணும் அப்படின்னு சொன்னா 30 வெளியீட்டு தான் பார்க்கணும் 30 வெளியீட்டு தானே அப்ப இது எவ்வளவு வரும் 30 வெளியீட்டு வருமானம் 750 அப்ப டிசி காணும் இது 90 வருதுன்றது அவ்வளவு இருக்கும் 660 டிசி 660 சரிதானே 660 கிடைச்சா 90 வரும் அப்ப இங்க எவ்வளவு வரும் 660 டிஎஸ்சி எவ்வளவு 200 அப்ப இது எவ்வளவு வரும் 460 ஓகே மார்க் பண்ணிருக்கோம் சின்ன பிளவுட்டா அது எல்லாமே பிள்ளையா அதுல போமா பாருங்க உங்களுக்கு ஒரு எம்சிக்கு ஒன்று இருக்குது அந்த எம்சிக்கு என்ன விட முதலாவது கேள்வி எம்சிக்கு என்ன விட என்று கண்டுபிடிச்சு போடுவோம் 2 எம்சிக்கு இருக்கும் செய்தா எனக்கு ஆன்சரை போடும்
நான் சொன்னேன் காணையில் ஒரு முதலாவது எம்பிக்கு செய்யறது சரியா போனா பாருங்க வெளிய வாசிங்க ஓகே லாபத்தை உச்சப்படுத்துறா நிறுவன சமநிலையில எம்ஆர் போட்ட எம்டி கோடு கீழிருந்து மேல் நோக்கி போயிருக்க வட்டவும் சரியா அப்ப இந்த இடத்துல எம்ஆர்எம் எம்டி சமனாக இருக்கு அதான் உண்மையான விடை ஆனா அந்த விடை இதுல இல்ல எம்ஆர் எம்டி அந்த விடை இல்லை அதுக்கு பதிலாக ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க எம்ஆர் கோடு இப்படி போகுதோ ஆகவே எம்ஆர் கோடு இப்படி போகுதுன்னா எம்ஆர் பெருமானம் மாறாது அப்ப அதனுடைய சரிவு வந்து எப்பயுமே பூஜ்ஜியமா இருக்கு மாற்றம் இல்லாட்டி சரிவு பூஜ்ஜியமா இருக்கும் எம்ஆர் சரிவு பூஜ்ஜியமா இருக்கு ஆனா இது மேல் நோக்கி போறபடியா இதுல சரிவு வந்து பிளஸ் இருக்கு நேர்கணைய சரி இது பூஜ்ஜிய சரிவா இருக்கு அப்ப எம்டி வந்து நேர்கணைய சரிவா இருக்கு எம்ஆர் வந்து பூஜ்ஜியம் சரிவா இருக்கு அப்ப சமநிலையில இதை விட இது எப்பயும் என்னவா இருக்கும் சரிவு பெருசா இருக்கு பாருங்க 5வது விட வாசிக்க எல்லை வருமான கோட்டுல சரி பூஜ்ஜியம் எல்லைக்கிறைய பிளஸ் அப்ப இதோட இது கட்டாயம் பெருசா இருக்கு பெருமானம் தான் சமனாக இருக்கு பெருமானம் சமனா இருக்கும் சரிவு வந்து அதை நோட் பண்ணி வை சரியா அடுத்த கேள்வி போமா சரியா சரி அடுத்த கேள்வியில் லாப உச்சப்படுத்தும் வெளியீட்டு மட்டம் என்னென்னு கேட்டிருக்கிறது நிலையான செலவு என்னென்னு கேட்டிருக்கு செய்து அட்டன் பேர கொடுத்தோம் அந்த டேபிள சொல்லுங்க ரொம்ப ஃபுல்லா எனக்கு இது வந்து சரியா 14 18 சரி அடுத்தது ஈஸியா 40 100 280 280 220 180 ஈஸி 370 இப்ப டிஆர்ல இருந்து டிசியை கழிச்சா என்ன வரும் லாபம் வரும் கழிச்சு போடுவோம் மூணு இடத்துல டிஆர்ல டிசி எல்லாத்தையும் கழிச்சு போடுவோம் சைபர்ல இருந்து 30 கழிச்சா அது 30 இருக்கும் அப்படி கழிச்சு போடுவோம் சரியா போடவா
சொல்லுவோம் 30 அடுத்தது 5 பயன் பயன் 5 45 45 போனா 5 தான் இருக்கு. சாரி 40 45 போனா 5 இன்னும் அடுத்து 90 68 100ல இருந்து 68 போனா 90 32 சாரி 32 180 அதுக்கு 90 90 90 90 70 70 அப்ப பாருங்க ரெண்டு இடத்துல கூடவா இருக்கு. அப்ப இதுவான்னு பார்க்கணும்னா நீங்க இனி எம்ஆர்எஃப் பார்க்கணும், எம்சிஏ பார்க்கணும். எம்ஆர்எஃப் எம்சி சாப்பிடுற இடத்துல கண்டுபிடிக்கும். எம்ஆர் எப்படி காண்றது? டெல்டா டிஆர் எம்ஆர்எஃப் சமன்பாடு என்ன? டெல்டா டிஆர் டெல்டாக்கு எவ்வளவு பிரிப்போம்? டெல்டா டிஆர் எவ்வளவு? 40. டெல்டாக்கு 2 அப்ப 40 2ஆல பிரிச்சா 20. டெல்டா டிஆர் 60 3 அப்ப 20. எல்லாமே 20 எம்சி ஆனோம். எம்சிக்கான சமன்பாடு என்ன? டெல்டா டிசிய டெல்டா டிசி நாங்க இதுக்குள்ள போய் பார்த்தா காணும் உங்களுக்கு இதுக்கு வர போயிருப்பாரு. இதுல பார்ப்போம். டெல்டா டிசி 62 90 22 இங்க 4 22 4ஆல பிடிச்சா வராதா? அப்ப அது 20 வராது. இத பேர் மாற்றம் 40 மாற்றம் 2 அப்ப 42ஆல பிடிச்சா 20. அப்ப இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகும். அப்ப இந்த நிறுவனம் சமநிலை அடையுது. 11ஆவது வடியில சமநிலை அடையுது. இதுக்கான பேருங்க விடையில 11. அடுத்த என்ன கேட்டு நிலையான செலவு கேட்டிருக்கு சார். அடுத்த குளத்துல கேட்குதா? பாத்தீங்க ஓ அதான் அந்த அட்டவணை. அதான் கூட இந்த கீழே இருக்கிறது தகவல் தான் இந்த அட்டவணை. தகவல் தான் அந்த அட்டவணை. இப்ப நான் போட்டிருக்கிறது விடதானே அது. அப்ப வெளியீட்டு மட்டும் வச்சுனேன் 11. இப்ப நான் என்ன பார்க்கணும்? நிலையான கிரியம் பார்க்கணும். இவர் உற்பத்தி நடக்க ஆனா ஒரு செலவு இருக்கு பாருங்க. அப்ப என்ன கிரியை பாருங்க? நிலையான கிரியை பாருங்க. அந்த 11க்கு 30 இருக்கான்னு அப்ப எத்தனையாவது விட? 3வது விட. சரி இதோட வருமான கோட்பாடு முடிஞ்சு நாங்க இனி சந்தை அமைப்புக்குள்ள போக போறோம். சரி இனி சந்தை அமைப்புகள். இது ஒரு புதிய டாபிக். சந்தைன்னா என்ன? பொதுவா வாங்குறாலும் விற்கிறாலும் ஒருவரோட பொருள் ஏற்பாடு சந்தையாக இருக்கு. அப்ப சந்தை அல்லது தொழில் என்பது அண்டர்லைன் பண்ணுவோம். சந்தைக்கு மறுபடிய தொழில். சந்தை அல்லது தொழில் என்பது ஏதாவது ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்கின்ற பல்வேறு நிறுவனங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும். நிறுவனங்களினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற
பொருட்களும் தேவைகள் பல்வேறு சந்தை நிலைமைகள் என்று விலை வைக்கப்படும். சந்தை அமைப்பானது பின்வரும் பண்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படும். ஒரு சந்தை ஒன்று வகைப்படுத்துறது 4 அடிப்படை இருக்கு. ஒன்று, அந்த சந்தையில இருக்கிற நிறுவனங்களின் எண்ணிக்கை, அதனது பங்கு. தொழிலில் உள்ள அல்லது சந்தையில் உள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கையில் அந்த நிறுவனத்துல பங்கு எவ்வளவு கூட வழங்குவது. உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் அது தேவைகளின் தன்மை, இப்படிப்பட்ட பொருள் அதுல தன்மை. பிரவேச சுதந்திரம், பிரவேச தடைகள், எழுத்துப்பிள்ளை தடைகள், தடை சந்தைகளை போகலாம், போக முடியாது, அப்படியான தன்மை. போட்டியின் தன்மை, விலை போட்டியும் பொருள் வேறுபடுத்த. அங்க போட்டி இருக்கா இல்லையா, பொருள் டிஃபரெண்ட் இருக்கா, இதை வச்சு கொண்டுதான் ஒரு சந்தை அமைப்பு வகைப்படுத்தப்படும். அப்ப ஒரு சந்தையை வகைப்படுத்துறது 4 கேட்டகரி இருக்கு. ஒன்று என்ன, நிறுவன எண்ணிக்கை. 2வது என்ன, தன்மை, அந்த பொருட்கள் தேவையான தன்மை எப்படியானது. அடுத்தது, இந்த சந்தைகளை போகலாமா, போக முடியாதா. 4வது போட்டித்தன்மை, விலையில எப்படி இருக்குது, பொருள் எப்படி வேறு பக்கம் இருக்கின்றது இருக்கு. சரியா, அது கட்டாயம் நேரடியான எக்ஸாம்பிள் வாழ்க்கையாக இருக்கு. அடுத்த போமா. இதன் அடிப்படையில சந்தையை 4 வகையா பிரிக்கிறார்கள். எத்தனை வகையாக? 4 வகையா. ஒன்று என்ன, நிறைவோட்டித்தன்மை. 2, தனி உரிமை தன்மை. 3, தனி உரிமை போட்டி தந்தை. 4, சிலர் உரிமை தந்தை. அந்த முதலாவது நிறைவோட்டியை தவிர மிச்ச 3 சந்தைக்கும் சேர்த்தெழுதுமோ நிறைவில் போட்டி தந்தை. நிறைவில் போட்டி சந்தை 3 சேர்த்து, முதலாவது விட்டுட்டு மிச்ச 3 சேர்த்து போடணும். நிறைவில் போட்டி சந்தை. நிறைவில் போட்டி. ஓகேயா, சரி. இது நாங்க பார்க்க போறோம் நிறை போட்டி சந்தை. நிறை போட்டி சந்தை என்றால் அது பல பேர் போட்டிகள். இந்த சந்தையில யாரும் போகலாம், யாரும் படிக்கலாம். இங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கு. இங்க உற்பத்தி செய்யற நிறுவனங்களோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா இருக்கு. எண்ணிப்பா எண்ணிக்கை வந்து நிறைய இருக்கு. இங்க விற்கிற விலை எப்படி இருக்க மாட்டேன், எல்லாரும் ஒரே விலையில தான் விற்பாங்க. விலையை கூட்டவும் மாட்டாரு, விலையை குறைக்க. முதலாவது என்ன, எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்கு. இந்த சந்தையில அவர்கள் வழங்குற பங்கு வந்து மிக குறைஞ்ச அளவு பங்கு தான் இருக்கு. அந்த உற்பத்தி பொருள் தன்மை எப்படி இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த சந்தைகளை யாரும் போகலாம், யாரும் தடைன்றது ஒன்று இருக்கா. வாசிக்கு தன்மையான பொருள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் பெருமளவு நிறுவனங்கள் காணப்படும். பிரவேச சுதந்திரம் கொண்ட சந்தை அமைப்பானது நிறைபோட்டி சந்தை எனப்படும். ஒரே தன்மையான பொருட்கள். நிறைபோட்டி சந்தையின் பிரதான இயல்புகளுக்கு மறுபெயர் எழுதுங்க பண்புகள். ஒரே தன்மையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படல், பெருமளவு கொள்வனவாளரும் பெருமளவு விற்பனையாளரும் காணப்படுகள், பிரவேச சுதந்திரம் நிலவுதல், கொள்வனவாளருக்கும் விற்பனையாளருக்கும் சந்தை பற்றிய பூரண தகவல்களின் செலவுகள் எதுவும் இன்றி பெற முடிதல். வேண்டிய மாதிரி அறிஞ்சு கொள்ளும். பூரண காரணி அசைவு காணப்படுதல். பூரண காரணி அசைவுன்றது இந்த சந்தைகளை யாரும் போகலாம், ஒரு கடை நிறுவனம் விலையில் ஏற்போனாக காணப்படும். அதான் ஏனென்று பார்க்க போறோம். நிறுவனம் விலை ஏற்பு பாருங்க. நிறைபோட்டி நிறுவனத்தில் கேள்வி போ இதை விளங்கப்படுத்துற விலை ஏற்போம் பாருங்க. பாருங்க, நிறைபோட்டி சந்தையில எண்ணற்ற கொள்வனவாளர் எண்ணற்ற விற்பனையாளர் காணப்படுவதால இந்த சந்தையில கேள்விக்கோடு எப்படி இருக்க மாட்டோம். சந்தையில வளமையான கேள்வி, வளமையான இந்த கேள்விக்கோடு, வளமையான இந்த நிறங்கள் கோடு, சந்தை விலை 10 ரூபாய்க்கு 1000 பொருள் இருக்கும். சரியா, இந்த 1000 பொருள் இதுக்கு எத்தனை நிறுவனம் இருக்கும்? எக்கச்சக்கமான நிறுவனம். ஆனா எல்லாத்த பொருளும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப விலையும் என்னவா இருக்கும்? ஒரே விலை தானே, கூட்டவும் இடாது. அப்படி என்றா இந்த விலைய ஒவ்வொரு நிறுவனமும்
இப்படி இருக்கு. விலை 10 இது வெறும் 10. இது சந்தை, அதாவது நிறுவனம். அவர் 10 ரூபா படி 1 வித்தாலும் 10, 2 வித்தாலும் 1 10, 3 வித்தாலும் 1 10. ஆகவே இந்த விலை நிறுவனம் என்ன செய்யும்? காரணம் என்னன்னா அங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பொருள் இருக்கும், ஒரே தன்மையான பொருள் இருக்கும், எல்லாரும் ஒரே விலையில விற்க இவரால் கூட்டம் மீறாது. நிர்ணயிக்கப்படும் விலையை ஒரு நிறுவனத்திற்குரிய விலையாக இருக்கும். நிறுவனம் மாற்றியமைக்க முடியாது. சந்தை விலையில் மாற்றம் ஏற்பட்டால் மாற்றியமை குறித்த நிறுவனத்தின் விற்பனை விலை மாற்றமடையும். போட்டியில் அதிக ஒரு நிறுவனத்தின் சந்தை பங்கு மிகவும் குறைவாக காணப்படும். அத்துடன் அங்கு விற்பனை செய்யப்படும் பொருட்கள் பூரண பதிவு பொருட்களாக ஓரினத்தன்மையான பொருட்களாக இருப்பதனாலும் பகுத்தறிவுடன் நுகர்வோர் காணப்படுவதனாலும் எந்த ஒரு நிறுவனமும் விலையினை அதிகரிக்க மாட்டாது. இதேபோல் ஏராளமான நுகர்வோர் விலை போட்டு செல்வோர் காணப்படுவதனால் குறித்த விலையில் எவ்வளவு தொகையை விற்பனை செய்யக்கூடியதாக இருப்பதனால் எந்த ஒரு பகுத்தறிவுள்ள உற்பத்தியாளர் விலையினை குறைக்க விரும்ப மாட்டார். இதனால் விலை போட்டி நிறுவனங்கள் சந்தை விலையிலேயே தங்களுடைய விலை விற்பனை விலையாக இதனால் விலை போட்டி நிறுவனமான ஆக்கப்படுகிறது. படத்தை மாற்றப்படும். முதலாவது சந்தை தங்களோட நிறுவனம் படத்தை நிறுவனம் டாட் லைன்